உணர்வு ஒன்றுதாங்கிறப்ப ஒரு ஒரு நாட்டினுடைய பிரதமரை நீங்க வந்து எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் அப்படிங்கறத எதிர்த்தரப்பினர் வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. இது திராவிட முன்னேற்ற கழகத்து புதியல்ல. பண்டிதர் நேருவே நான்சென்ஸ் என்று சொன்னபோது எங்கள் அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1958 கருப்பு கொடி காட்டி கோபேக் கெட் அவுட் உள்ளே நுழையாது என்று சொல்லி கருப்பு கொடி காட்டு போகிற வரலாறு தான் உண்டு. அதே போல் மீண்டும் இந்தி திணிப்பு வந்து 60 கொண்டாடும் ராஜேந்திர பிரசாத் வந்தார். அப்போ இந்தியர் மாநாட்டு கோடம்பாக்கத்தில் போட்டு அண்ணா கையில் கருப்பு கொடியை கொடுத்தார். இன்னொரு வரலாற்று சிறப்புக்கு நிகழ்ச்சி அதில் என்னென்னா, சென்னை மேயராக அப்துல் காதர் இருந்தார். பொதுவாக இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ மேயருக்கு பெரிய அதிகாரிகள் உண்டு. யார் வந்தாலும் சீஃப் மினிஸ்டரோ கவர்னரோ முதல்ல மாற போட மாட்டாங்க, வரவேற்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வரவேற்கிறது இஸ் ஒர்க்ஷிப்புல் மேயர் ஆஃப் மெட்ராஸ், அப்படிதான் மேயர் தான் வரையும். அப்பேற்பட்ட போஸ்டில் இருந்த அப்துல் காதரை அண்ணா கருப்பு கொடி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஜனாதிபதி வராரு, அவரை வரவேற்க வேண்டிய சென்னை மாநகரத்துடைய மேயர் அதுக்கு மாறாக திமுகவின் சார்பில் தமிழர்களின் சார்பில் கருப்பு கொடி காட்டுவார். கருப்பு கொடி ஒன்று கொடுத்தார். அதுக்கு பிறகு தான் நேரு சம்பத்துக்கு லெட்டர் எழுதி இந்த இங்கிலீஷ் கண்டினியூ பண்ணுன்ற உறுதிமொழி கொடுக்கப்பட்டதே அதுதான்.